கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் உணர்ந்து கொள்வதாக, கிறிஸ்துவின் வருகை கேட்டுள்ளாக நாங்கள் வாழ்ந்து நிற்க நீர் இடைவிட வேண்டும் என்று பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கடவுளை முற்றிலும் பொறுப்பேற்றுக் கொண்டு வழிநடத்துவீராக. இறைவன் இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து பாமர்கள் 22வது பாடலை பாடி கடவுளை போற்றுவோம். தூயா 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 சர்வவல்லநாதா, தேவரீருக்கு நாதமே சங்கீதம் ஏறுமே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடலின் 22. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதை கருத்து ஒன்று பண்ணால் இதை கழிகொண்டு மகிழ கடவோம். வருகையின் காலம் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். எஜமான் வரும்போது விழித்திருவிழாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பெரிய கடவுளை நாம் சேர்ந்து போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் மதுமாட்சியாக நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீ பரிசுத்தர், சர்வவல்லவரே நீ பரிசுத்தர், சாமாமியுள்ளவரே நீ பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்கு ஆசிரியர் அருணைகள் மீட்பரே, எங்கள் மேல் இரக்கமாய் இருந்தருளும். பரிசுத்த ஆவியாராகிய ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாய் இருந்தருளும். ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலின் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் இரக்கமாய் இருந்தருளும். அன்பேற்குரியவர்களே, கடவுள் திருமணமாக வந்திருக்கிற நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமான கடமையாகும். ஏனெனில் நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கமாக இருப்போம். நமக்குள் உண்மையிராது. நமது பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கரும் நீதிமுள்ளவராக இருக்கிறார். எனவே கடவுளே, கருத்துக்கு விரோதமாக முதல் பார்வையிலும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். இனி உடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பார்த்துள்ளோம். உடைய கூலிக்காரர்கள் ஒருவராகவாது எங்களையும் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவோம். கடவுளுடைய அரசு மிக அருகிலே வந்துவிட்டது. நாம் மனம் திரும்பி நற்செய்தியிலே நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார்கள். எனவே கடவுள் படித்து அமைதியாக நம்மை நாமே கடவுள் திருமணமாக சோதித்து அறிவோமாக. கடவுள் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்கள். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாக இருக்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தை இப்படியாக நம்ம அழைக்கிறது. பாவத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவர் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார் ஆண்டவர் நமக்கு மன்னித்து நம்மை மீட்டுக் கொள்ள அவர் சித்தமாக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, கடவுளே எங்கள் மீதுகள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்போம். நாம் சேர்த்து மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, எங்கள் நினைவினாலும் செய்கையினாலும் வார்த்தையினாலும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். ஒழுங்கோடு நாங்கள் நம்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்புறுவது போல் அயலாளத்தில் நாங்கள் அன்புறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க நம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறார். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம். அதையே ஆமென். ஆண்டவர் பாவமன்னிப்புகளை பெற்றுக் கொள்வோம். சர்வ வல்லமை நிறைந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனையும் கட்டளையும் தருளை வாழ்க்கை செல்வதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியால் எனக்கு தேற்றலையும் தந்தருவாராக. ஆண்டவரை துதியுங்கள். கடவுளை நோக்கி மன்றாடுவோம். வருகையின் ஞாயிற்கான சிறப்பு மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, இருப்பவரையும் இறந்தவரையும் தீர்ப்பு செய்வது திருமையினராகிய இயேசு கிறிஸ்து மேன்மையுள்ளவராக மீண்டும் ஒரு இறுதி நாளை நாங்கள் உயிர்த்தெழுந்து அழியா வாழ்வை பெறும்படி அருள் புரிவீராக. மிகுந்த தாழ்மையோடு அவரை சந்திக்க வந்த அழிவுக்குரிய உலக வாழ்க்கையில் நாங்கள் இருளின் செயல்களை அகற்றி ஒளியின் ஆயுதங்களை அணிய அருள் புரிவீராக. கடவுளாம் தந்தையே, உமோடும் தூய ஆவியோடும் இடையராத வீற்றிருந்து முடிவின்றி அரசாளுகிற இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு உம்மை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அமர்வோம். இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதிகள் படிக்க கேட்போம். குடும்பத்தார்களில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தான். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டி எடுத்து அதற்கு சீனும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதில் நமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள்.
அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தான். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாதியை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய்விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். சங்கீதங்கள் 117, 118 முதல் 5 வாக்கியங்கள். மக்களிடங்களே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், மக்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக. சேர்ந்து சொல்லுவோம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரின் கேட்டதை விசாரணையை வைத்தார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அமர்வோம். 2ஆம் திருமுறை பகுதியை படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 18 முடியும் நாம் படிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 18 வசனங்கள். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தார். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நெற்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணக்காரனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும், நான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தார் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதுக்க போன்றவை விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றார் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2ஆம் அதிகாரம் வாசித்தாயிற்று. வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. இந்த வாய்ப்பின் தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆயிரத்துக்கும் நன்றி. இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறது எத்தனையோ காரியங்கள்லாம் ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு. எங்களுக்கு மட்டுமல்ல, நான் எங்கள் குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சியை ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு போகலாம், சாட்சியாக சொல்லலாம் வந்தேன். என்னை விட அதிகமாக, எங்கள் குடும்பத்தை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் அநேக சபையில் இருக்கீங்க, கேள்விப்பட்டேன்.
உங்களுக்காக ஜெபம் பண்ணத்தான் முடிஞ்ச ஒழிய உங்களை நேரில் சந்திக்க முடியல. இப்போ நேரில் சந்திக்கும் போது ஒவ்வொருத்தரும் இப்போ நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நிகழ்ந்ததாக தான் இருக்கும். ஒரு சின்ன வைரஸ் தான் கொரோனா வைரஸுங்கிறது இந்த 2 ஆண்டு காலமாக மக்களை எத்தனையோ கஷ்டப்படுத்தியிருக்கு. அந்த கஷ்டங்கள் மத்தியில் எங்கள் குடும்பமும் அந்த கஷ்டங்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் எங்கள் குடும்பத்தோட கஷ்டப்பட்டவங்க நிறையா பேர் இருப்பீங்க. எங்களுடைய அனுபவத்தில் எங்கள் கஷ்டத்தில் எத்தனையோ கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், அந்த கஷ்டங்கள் மத்தியில் வந்து வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள், யாரையும் சந்திக்க முடியல, யாரையும் சொல்ல முடியல. எங்கள் வீட்லேயும் அந்த கொரோனா என்கிற அந்த சின்ன தொற்று உள்ள நுழைஞ்சது, அது வெளியே போகிற வரைக்கும் 2 ஆண்டுகள்லையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பாதிக்கப்பட்டோம். தாத்தாவிலிருந்து சின்ன குட்டி பையன் மட்டும்தான், தாத்தாவும் குட்டி பையன் மட்டும்தான் தப்பிச்சாங்க. மீதி எல்லாரும் இந்த கொரோனாவில் அட்டாக் ஆகி இருந்துச்சோம். அதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் அப்பப்போ மருத்துவத்தை போய் அணுகி எங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை, நல்ல மருத்துவர், அருமையான மருத்துவர், எங்கள் குடும்பம் மட்டுமல்ல, எங்கள் எதிர் வீட்டில் எங்கள் பாப்பா குடும்பமும் சேர்ந்து பார்க்குறவங்களாம் எங்களை ஒரு நோயாளி பார்க்குறவங்க மாதிரி பார்த்துட்டா கூட பரவாயில்ல, ஒரு தீண்டாதவங்களை பார்க்குற மாதிரி எங்களை பார்த்தாவே ஓடுகிறாங்க. நாங்கள் வெளியே வந்தால் கதவை சட்டிக்கிறாங்க, பால்காரர் பால் ஊற்ற மாட்டேங்கிறாரு. எவ்வளோ கொடுமையான காலம் அது. நாங்களாவது பரவாயில்ல, குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அனுபவிச்சுட்டு இருந்தோம். எங்கள் ஐரின் பேசுகிற கூட ஆளுங்க 14 நாள் மேலே போட்டு அடைச்சிட்டாங்க. மேல் வீட்டு அறையில் அடைவிட்டுருந்தாங்க, ஜன்னல் கதவு எதுவுமே திறக்கல. சாப்பாடு பின் வழியாக ஒரு கயிறு கட்டி மேலே ஏற்றுவோம். அது வந்து யாரும் தெரியாமல் வந்து டப்புன்னு கைத்தை எடுத்து போய் சாப்பிட்டு அந்த சின்ன அந்த பேக்கிங் காட்டிட்டு தான் சாப்பிட முதல்ல தெரியல. பாத்திரங்களில் கொடுத்தோம், பாத்திரங்களில் சாப்பாடு மேலே அனுப்பிட்டு இருந்தோம். பாத்திரங்களை தொட்டதுனாலையோ எதுனால எப்படி என்னவோ தெரியல, கீழே அருளுக்கு, மேலே ஐரினுக்கு கீழே அருளுக்கு. இதை கேள்விப்பட்ட ஐரின் சகோதரர் எங்களை எல்லாத்தையும் வந்து புதுக்கோட்டைக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. நாங்கள் எல்லாம் புதுக்கோட்டைக்கு போயிட்டோம், குழந்தைகள் எல்லாம் அழைச்சி புதுக்கோட்டை போயிட்டோம். போயிட்டு 14 நாள் தாத்தா எங்கள் வீட்டுக்காரர் பழனியில், ஐரின் மேலே, அருள் கீழே, யாருமே இல்லை உதவிக்கு. நான் பிள்ளைகளை வச்சுட்டு அங்கே இருக்கேன். மன உளைச்சல் ரொம்ப, அது வெளியே சொல்ல முடியாத மன உளைச்சல், கடவுளுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் எத்தனையோ உதவி செஞ்சார், எப்படியோ உதவி செஞ்சார். இது எல்லாத்துக்கும் மருத்துவர், ஒரு நல்ல மருத்துவர் கிடைச்சது இந்த நேரத்தில் நான் ரொம்ப அந்த மருத்துவருக்கு நன்றி சொல்லி சாட்சியா இருக்கேன். அதுக்கப்புறம் சரி, இதோ ஒரு வழியா கொரோனாவில் இருந்து அட்டாக் ஆகி எல்லாருமே வீட்டில் இருக்க அவ்வளோ பேருமே, ரூமுக்கு 2 பேர், அவளுக்கு நல்லாகி கொஞ்சம் வெளியே வந்தா நாங்கள் எல்லாரும் ஒருத்தரா இந்த ரூம் ஒருத்தர், அந்த ரூம் ஒருத்தர், ஹால் ஒருத்தர், சிட் அவுட் ஒருத்தர், தனித்தனியா நோயாளி. அது ரொம்ப கொடுமையான சம்பவங்கள். எல்லார் வீட்லையுமே இருந்திருக்கலாம். எல்லாரும் வெளியே சொல்ல முடியாம தான் இருந்திருப்பீங்க. நம்ம சபை மக்கள் அநேகர் வீடுகள் இந்த மாதிரி லாஸ் ஆகி பெற்றோர்களை வந்து, பிள்ளைகளை வந்து, எத்தனையோ குடும்பங்கள் வந்து உயிரிழப்பு நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இல்லாமல் ஆண்டவர் எங்களை எல்லாத்தையும் அருமையாக சுகபத்திரமாக காத்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் சரி சர்ச்சுக்கு வரலாம்னு நினச்சிக்கிட்டு முதல் நாள் சர்ச்சுக்கு புது சர்ச்சை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போய் சர்ச்சை பார்த்துட்டு வந்தோம். பார்த்தா நெருங்கி இருந்தாலும் பேசிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் நம்ம இவங்க வீட்டுக்கு போகலாம், லலிதா குமார் வீட்டுக்கு போகலாம் நல்லா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து சாதாரணமாக பட்டத்தில் படுத்துருந்தேன். கீழே கையை உடனே அந்த கை அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி கை எனக்கு தான் ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னால் தான் கை தூக்க முடியலன்னு போய் கட்டிட்டு வந்து சும்மா சுற்றி போட்டு இழுக்கு கட்டி வீடு பூரா நேஸ்டி அந்த அளவுக்கு கட்டி போட்டு படுத்துருந்தோம். சரி எனக்கு தான் அப்படி தான் இருக்குன்னா எங்கள் அருள் அவன் வண்டியில்
இருந்து ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவன் ஒரு கையை கட்டு போட்டுருக்காங்க. இது என்னடா சோதனையா இருக்கு. நம்ம வீட்டில் வந்து உபத்திரவத்தில் பொறுமையா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த பொறுமையை நம்ம கடைப்பிடிக்கணும். ரொம்ப உபத்திரவங்கள் இருக்கதா செய்து இருந்தாலும் அடுத்தடுத்து ஒன்னொன்னா வரும்போது அது கஷ்டமா இருக்கும். மன உளைச்சல் அதிகமா இருந்துச்சு. மன உளைச்சல் எல்லாம் நீங்கி எல்லாமே பரவாயில்லாம ஆண்டவர் கொடுத்த சுகத்துல பலம் கிடைச்சு எல்லாம் ஜெபத்துல உறுதியா இருந்து எல்லாம் வெளியே வந்துட்டோம். எல்லாத்துக்குமே பரவாயில்லாம நச்சுன்னு கிடைச்சிக்கிறேன். நான் சொல்றது எங்க குடும்பத்துனா நாங்க மட்டும் இல்லை, எங்க பாப்பா வெளியூர்ல இருந்து வந்திருக்கலாம், 2 பாப்பாவும் அவங்க குடும்பத்துக்கும் எல்லாம் படுத்துருந்தோம். கரூர்ல இருந்து வந்து பாப்பா 4 பேரும் படுத்துருக்காங்க. பழனியில இருந்து பாப்பா பையனும் படுத்து அவளை 2 பேரும் படுத்து எல்லாத்துக்கும் அட்டாக் ஆச்சு. ஆனா இந்த அட்டாக்ல இருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த நேரத்தில் ஒரு முன்னிலையில சாட்சியா நன்றி சொல்றேன்னு பேசிக்கிட்டேன். அதனால 5 நிமிஷத்துக்கு மேல செஞ்சிருக்கூடாதுன்னா ஐயான்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த சுகத்துல இருந்து பலத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. இந்த கை சுகத்தை அளவுக்கு ஓரளவு சுகம் கொடுத்துட்டாரு. எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதான் ஆண்டவர் நச்சு சுகம் கொடுப்பாரு. எல்லா விதத்துலையும் இன்னைக்கு வந்தே தீரணுங்கிற ஒரு வைரத்தில் வந்து முன்னிலையில சாட்சி அளிக்கிறேன்னு வேண்டியிருந்தேன். அந்த வேண்டுதல் ஆண்டவர் நிறைவேற்றி இந்த நேரத்தை தருணத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் லூக்கா அதிகாரம் 1 திருவசனங்கள் 46 முதல் 56 முடிய. அப்பொழுது மரியாள், என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறியடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் ஏறக்குரிய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேத பாடம் வாசித்தாயிற்று. பாப்பாவை 62 ஜெபித்து ராயருக்கு வீட்டில் தொத்தியம் ஏறுதே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Samadan
அமர்வோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதி தெரிவிகளும் உன் திருமணம் ஏற்புடையதாய் இருப்பதாக. அமர்வோம். பெற்றோர்களே, யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுளுடைய பெயர்கள் நம் அனைவரையும் தாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, கடந்த வாரம் வரை பொதுவான காலம் என்கின்ற காலத்தில் நாம் சிந்தனைகளை பெற்று வந்தோம். இந்த வாரம் கிறிஸ்துவின் வருகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுகிற தொடக்க நாளை நாம் நினைவுகூர்ந்து ஆண்டவரை வழிபட அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே முகத்தில் மலர்ச்சி தோன்றும். கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் மகிழ்வை வெளிப்படுத்த நம்மை அழைக்கும். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் அலங்காரம், கிறிஸ்துமஸ் புதிதாக்கு, கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியின் பகிர்வு, நிறைய காரியங்களை இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவின் வருகையை நாம் ஆவலோடு எதிர்நோக்குகிற இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நாம் இன்னமும் ஆழ்ந்த பொருளோடு சிந்திப்பதற்கு தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் அழகிய ஒரு செம்பொருளை தந்திருக்கிறார்கள். செலிப்ரேட்டிங் த குட் நியூஸ். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்திய விவசாயிகள் they celebrate the good news. அதை குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவரிடம் ஒரு பேட்டி எடுக்கிறார்கள். இப்படி விவசாயிகள், வேளாண் பெருமக்கள் போராடி வெற்றி பெற்றார்களே, அதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதை குறித்து எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் கருத்து சொல்வார். அரசு திரும்ப இந்த காரியத்தை திரும்ப பெற்றிருக்கிறதே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இதை குறித்து எங்கள் மாநில தலைவர் அவர்கள் கருத்து சொல்வார். இதனால் அரசு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இதை குறித்து எங்கள் மாநில தலைவர் கருத்து சொல்லுவார். அப்படி என்றால் விவசாயிகள் வெற்றி பெற்றிருக்கார் என்று கருதுகிறீர்களா? இதை குறித்து எங்கள் மாநில தலைவர் கருத்து வாயடைத்து போய் நிற்கின்ற ஒரு சூழல். ஆனால் விவசாய பெருங்குடி மக்களும் இந்திய நாடு முழுவதும் பெரும் மகிழ்வை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். தலைகள் மாற்றங்களை ஆண்டவர் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவின் பிறப்பின் காலத்தில் இது நிகழ்ந்திருப்பதனாலே கடவுளுக்கு இன்னமும் மாட்சியை செலுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனெனில் கிறிஸ்துவின் பிறப்பே தலைகீழ் மாற்றங்களை உலகத்திற்கு அறிவித்திருக்கிறார். அந்த தலைகீழ் மாற்றத்தின் போது இப்படி உணர மாட்டோம். இதை குறித்து என்று எந்த உணர்வையும் காட்டாமல் இருக்கவே இது மகிழ்ச்சியின் பெருக்கு. இந்த மகிழ்ச்சியின் பெருக்கு என்பது கொடுத்து பகிர்ந்து ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டப்படுகிற மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. ஆகவேதான் இப்படி நம்ம அழைத்திருக்கிறார்கள் செலிப்ரேட்டிங் தி குட் நியூஸ். நற்செய்தியை கொண்டாடுவதற்கு, நற்செய்தியை கொண்டாடுவது என்ற தலைப்பின் கீழ் கிறிஸ்துவின் வருகையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எது நற்செய்தி? நற்செய்தி என்றால் என்ன? நற்செய்தி என்பதற்கு ஆழ்ந்த பொருள் இருக்குது. ஆங்கிலத்தில் நற்செய்தி என்ன சொல்வார்கள்? காஸ்பல். குட் நியூஸ் இல்ல, காஸ்பல் என்று சொல்வார்கள். காஸ்பல் என்று சொல்கிற வார்த்தையுடைய மூலம் இவாஞ்சலியோ என்று சொல்கிற கிரேக்க பதத்தில் இருக்கிறது. இவாஞ்சலின் என்று சொல்லுவோம், பிள்ளைகளை அழைப்போம். அதனுடைய ரூட் இவாஞ்சலியோ என்றால் குட் நியூஸ் என்று.
அந்த குட் நியூஸை சொல்லுகிற போது, காஸ்பல் என்று சொல்லுகிற போது, காஸ்பல் தனி சொல்லல, இரண்டு சொற்களின் கூடுகை என்று சொல்கிறார்கள். God பிளஸ் ஸ்பெல். உண்மையில் காட் ஸ்பெல் அல்லது குட் பிளஸ் ஸ்பெல். குட் ஸ்பெல் தான் காஸ்பல் ஆகும். குட் நல்ல, ஸ்பெல் வார்த்தைகள், செய்தி, நற்செய்தி என்று சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் இந்த நற்செய்தி எப்படி இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நாம் தமிழில் வாசிப்போம். அதன் பிறகு ஆங்கிலத்திலும் அதனுடைய வடிவத்தை வாசிக்க இருக்கிறோம். வாசிப்போம். தமிழ்ல வாசிங்க. மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர் கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து அவருடைய ஜெப ஆலயத்திலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்தார்? முதல்ல உபதேசித்தார். அடுத்து என்ன செய்தாரா? preaching and teaching. எதை பற்றி? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றி. இங்கிலீஷ் எப்படி இருக்குது? வாசிங்க. And he went through all Galilee, teaching in their synagogues and proclaiming the gospel of the kingdom. Jesus proclaimed the gospel of the kingdom. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காஸ்பலை proclaim பண்ணினார், பிரகடனப்படுத்தினார். எதை பிரகடனப்படுத்தினார்? காஸ்பலை பிரகடனப்படுத்தினார். எங்கெங்கே? கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து அவருடைய ஜெப ஆலயங்களாகிய சினகாக் என்று சொல்லப்படுகிற ஜெப ஆலயங்களில் அவர் சுற்றி திரிந்து இந்த நற்செய்தியை வழங்கினார். இப்ப அடுத்த கேள்வி, நற்செய்தி என்பது என்ன? இயேசு கிறிஸ்து எதை பிரசங்கித்தாரோ அவைகள் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதற்கு தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். அவர் நோய்களை நீக்கி பிசாசுகளை துரத்தினார். நோய்களை நீக்கினார் என்கிற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோய்களை நீக்குவதும் பிசாசுகளை துரத்துவதும் நற்செய்தியாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ஒரு கேள்வி, வாட் இஸ் காஸ்பல் என்று சொன்னால், அது வெறும் ஆண்டவர் போதிப்பது மட்டுமன்று நற்செய்தி, ஆண்டவர் செயல்படுத்துவது மட்டுமன்று, மேசியாவாக ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கிறார் என்பதுதான் முதல் நற்செய்தி. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தான் நற்செய்தியாக இருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துவை, இந்த மேசியாவாக பிறக்கப் போகிற நிகழ்வை நாம் கொண்டாடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். கொண்டாடி மகிழ்வு இல்லையா? என்ன மகிழ்வது? எப்படி மகிழ்வது? எப்படி மகிழ்வது? சும்மா சிரிச்சுட்டு ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றது இல்லை. அது உள்ளத்திலிருந்து வெடித்து கிளம்புகிற அன்பை, வெடித்து கிளம்புகிற மகிழ்ச்சியை இந்த உலகத்துக்கு முன்பு காட்டுவது. அது எளிய நிகழ்வு அன்று மாறாது. எப்பேற்பட்ட தலைகீழ் மாற்றத்திற்கு நேராக கிறிஸ்துவின் பிறப்பு அமைந்திருக்கிறது என்பதை சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, இன்று நாம் படிக்க கேட்ட 3 திருமறை பகுதியிலே மையமான திருமறை பகுதியாக இந்த லூக்கா பகுதியை எடுத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். லூக்கா 46 தொடங்கி 56 வரை மரியாள் கடவுளை போற்றி துதித்து பாடிய பாடல்கள். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுகிறது. மேக்னிஃபிகன்ட் என்று சொல்கிற அந்த வார்த்தை லத்தீனிய சொல்றது ஒரு மிகப்பெரிய அழுத்தம் அதில் இருக்கிறது. அதற்கு முன்பு ஏன் அப்படி மகிமைப்படுத்தினார் என்பதை ஆழ்ந்து கற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இங்கே மரியாள் என்கின்ற பெண்மணியை பற்றி அறிமுகப்படுத்தப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 26 இந்த பகுதி தொடங்கும். மிக அழகாக தொடங்குகிறது. 1ஆம் அதிகாரம் 26 வாசிக்கிற போது, 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்று சொல்கிற ஒரு இறை தூதுவர் நாசரேத் என்னும் ஊருக்கு அவர் அனுப்புகிறார். அங்கே ஒரு பெண்மணியை காணுகிறார். எத்தனாவது மாதத்தில்? அது என்ன 6வது மாதம்? எந்த 6வது மாதத்தில்? முன்பு நாம் வாசித்தோம் என்றால் அங்கே சொல்லப்படுகின்ற செய்தி, சகரியா எலிசபெத் என்று வயது முதிர்ந்த ஒரு தம்பதியர் இருக்கின்றனர். அந்த தம்பதியினரிலே எலிசபெத் அம்மையார் கருவுற்று எத்தனாவது மாதம்? 6வது. எலிசபெத் கருவுற்று 6வது மாதத்தில் மரியாளுக்கு நற்செய்தி வருகிறது. எப்போது மரியாளுக்கு நற்செய்தி வருகிறது தெரியுமா? 27ஆம் திருவாக்கியம் சொல்கிறது, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற ஒரு பெயருடைய ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த, அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு, சிக்கல் அதில் இருக்கிறது. மன ஒப்பந்தம் இல்ல, கிட்டத்தட்ட மன ஒப்பந்தம் உறுதிப்படுத்தப்படுகிற அல்லது நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கிறது.
ஏனெனில் யூதர்களுடைய திருமண முறையிலே 3 படிநிலைகள் காணப்படுகிறது. ஒன்று என்கேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். என்கேஜ்மெண்ட் என்று சொன்னால் இருவரும் ஒத்துக்கொண்ட சூழ்நிலை. இந்த பெண்ணுக்கு இந்த மணமகன், இந்த மணமகனுக்கு இந்த மணமகள் என்று முடிவு செய்யப்பட்ட நிலை, அது என்கேஜ்மெண்ட் என்று சொல்வாங்க. அடுத்தது பெட்ராத்தல். இந்த பெட்ராத்தல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா செலிப்ரேஷன் ஆஃப் த என்கேஜ்மெண்ட். அதை கொண்டாடுவது, நிச்சயதார்த்த விழா. நிச்சயதார்த்தம் முடிக்கப்பட்ட நிலைதான் பெட்ராத்தல். இது யூத பாரம்பரியத்தில் இருந்த நிகழ்ச்சி. ஆக முடிவு செய்வது ஒரு நிலை, நியமிக்கப்படுதல் ஒன்று, அதற்கு பிறகு நிச்சயதார்த்தம். நியமிக்கப்படுவது முதல் படி, அடுத்தது நிச்சயதார்த்தம், 3வது ஒரு படி இருக்கிறது, அதுதான் திருமணம். அந்த திருமணம் என்பது ஓராண்டுக்கு பிறகு நடைபெறும். கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டு எத்தனை நாள் கல்யாணம் நடக்கணும்? 1 வருஷம் கழிச்சுதான் கல்யாணமே நடக்கணும் யூதர்களுடைய முறையில. நம்மளுடைய அந்த முறையும் எப்படி இருக்கும் என்றால், மணமகள் எதிர்பார்த்திருக்க நேரம் இல்லாமல் அவள் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு எதிர்பாராத நேரத்தில் போய் மணமகன் பிடிக்கிறார். மணமகள் எதிர்பார்த்திராத நேரத்தில் போய் மணமகன் திருமணம் செய்வோம். அது அன்றைய சமூக சிக்கல். ஏனெனில் அன்று இருந்த இந்த யூதர்கள், கலிலேயர்கள் அல்லது இஸ்ராயேல் மக்கள் ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தார். ரோமர்களுடைய நாட்டை ஆண்டுகிறதுனால இவருடைய உழைப்பெல்லாம் சுரண்டப்பட்டிருந்தது. இவருடைய நிலங்கள் எல்லாம் களவாடப்பட்டிருந்தது. இவருடைய நிலங்கள் எல்லாம் அரசனின் ஆட்சிக்கு கீழாக கையகப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இவருடைய பொருளாதாரங்கள் குன்றி போயிருந்த போது பெரிய செலவினங்கள் இல்லாமல் இந்த திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட வழிமுறை இல்லையா? ஆமா, பெரிய பெரிய திருமணங்களை வெறும் 50 பேரை வைத்து நடத்த வேண்டிய சூழ்நிலை கடந்த 2 ஆண்டுகள் இருக்கின்றன. அது வேறு ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே இருந்த சூழ்நிலை அதுவும் கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடி தான். இப்போது இருக்கிற சூழ்நிலை அதை போல இன்னும் ஒரு பெரிய நெருக்கடியில் இருந்தவர்கள். ஆகவே அவர்கள் ஒரு வழிமுறையை வைத்திருந்தார்கள். மணமகள் எதிர்பாராத நேரத்தில் போய் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும். சரி, அன்பிற்குரியவர்களே, இந்த திருமணம் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில், நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த காபிரியலின் இந்த தூதன் மரியாதை சந்திக்கிறார். பல்வேறு விதமான அணுகுமுறைகள் உள்ளே இருக்கின்றன. அதை சொல்லப்படுகிறது. இன்னும் ஆழமான செய்தி இருக்கிறது. இந்த யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்ட பிறகுதான் இயேசு என்கின்ற குழந்தை அவருக்கு உருவாக வேண்டும். ஏனெனில் இந்த இயேசு தாவீதின் வம்சத்தில் பிறக்க வேண்டும். தாவீதின் வம்சத்தால் ஆகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட பிறகுதான், அரச வம்சத்தில் நியமிக்கப்பட்ட பிறகுதான் அரசர் தந்தை பிறப்பதற்கான சூழல் அங்கே உருவாகின்றது. அதுக்கு முன்னாடி இல்ல. மரியாள் நியமிக்கப்படுவதற்கு முன்பு மரியாள் கருதுவதில்லை. நியமிக்கப்பட்ட பிறகு கருதுவது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். யாருக்கு? மரியாள். அதை தொடர்ந்து நாம் சிந்திக்க போகிறோம். இங்கே இந்த நியமிக்கப்பட்ட அந்த பெண்ணிடம் காபிரியல் தூதன் வந்து சொல்லுகிறார். இங்கே எதற்காக வந்து சொல்றார்? ஒரு பெரிய நற்செய்தியை கொண்டாடுவதற்கான ஒரு அழைப்பை பெறுவதற்கு சில தகுதியை கொண்டவராக மரியாதை காபிரியல் தூதன் அடையாளப்படுத்துகிறார். வாசிப்போம் 28. அவள் இருந்த வீட்டில் இறை தூதன் உள்ளே வந்து மரியாதை பார்த்து சொன்னார், முதல் சான்று கிருபை பெற்றவளே, நீ வாழ்க. 2வது செய்தி, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். 3வது செய்தி, நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டார். என் அன்புக்குரிய திருச்சபையே, உங்கள் வழியாக நற்செய்தி கொண்டாடப்பட வேண்டும் என்று நானும் நீங்களும் நினைப்போம் என்றால் 3 காரியங்கள் முக்கியமான. ஒன்று, கடவுளின் கிருபையை பெற்றவளாக, கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று நிச்சயத்திற்குரியவளாக நீ உனக்குள் இருக்கக்கூடிய மக்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருந்தால் கடவுள் மாபெரும் நற்செய்தியை உங்கள் வழியாக கொண்டாட்டத்திற்கு அனுப்புவார். உங்கள் வழியாக அனுப்புவார். இந்த 3 செய்திகள் கொடுக்கப்படுகிறது. பேரிரக்கம் நிறைந்தவளாக இருக்கக்கூடிய மரியே, இதை கத்தோலிக்கர்கள் கொண்டாடுவார்கள். மரியே வாழ்க அப்படின்னு கையில் மரியா அப்படின்னு சொல்லுகிற போது அவருடைய மகிழ்ச்சி அளவிடப்பட முடியாத மகிழ்ச்சி. அங்கே மிக ஆழமாக சொல்லப்படுகிற செய்தி இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த செய்தியை மிகுந்த நேர்த்தியோடு இந்த காபிரியல் தூதன் சொல்லுவார். ஏன் சொல்ற தெரியுமா? அது பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டபோது மரியாள் கலங்கி போகிறாள். அதான் சொல்லுகிறார். இந்த வார்த்தை பல சமயம் நமக்கு அப்படி இருக்கும். யாராவது வந்து சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ இவன் வேற
பட்டுட்டோம், ஐயோ இவங்க கண்ணில் வேற யோசிப்பாங்க. சமீபத்தில் கூட ஒரு திரைப்படத்தை பாருங்க, நான் சொன்னேன், கடந்த வாரம் சொன்னேன். அதுல ஒரு நேர்கோடு போட்ட, என்ன சொல்றது, அப்படி போட்டவர், ஆமா, அவர் ஒரு வக்கீல் இருப்பார். அந்த வக்கீல் சொல்ற ஒவ்வொரு சமயம் சொல்றாரு, இது சரியா பண்ணலையே சொல்றாரு. ஒரு இடத்துல வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணாரு, இப்போ நீங்க ரொம்ப கரெக்டான பாயிண்ட் படிச்சீங்க. உடனே அவர் திரும்ப சொல்றாரு, நீ சொன்னதுனாலேயே நான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சமூகத்தை வழிநடத்தி வருகிற போது நிறைய வழிமுறைகளை வைத்திருக்கிறார். ஈரோட்டை சேர்ந்த ஈவே ராமசாமி என்று சொல்லுகிற பெரியார் சொல்லுவார், எதெல்லாம் அவன் தப்பான்னு சொல்றானோ அதெல்லாம் ரைட், எதெல்லாம் அவன் தப்பு ரைட்டுன்னு சொல்றானோ அதெல்லாம் நமக்கு, அவ்வளவுதான் சமூக சீர்திருத்தம். தலைமையில் மாற்றம் என்பது தாம் ஆதிக்கத்திலே அல்லது வேறு எந்த நிலையில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் சமூகத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எது சரி என்று சொல்கிறார்களோ அது தவறு, அவர்கள் எதை தப்புன்னு சொல்றாங்க அதுதான். ஏனெனில் கிறிஸ்துவின் பிறப்பும் இந்த தலையில் மாற்றத்தை தரும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. மரியாதை இடத்துல காபியல் தூதன் சொன்னபோது மரியாதை உள்ளம் கலங்குகிறது, இது எப்படிப்பட்டதோ என்று இருக்கிறார். ஆனால் அந்த கவலையை நீக்குகிறவராக காபியல் இருக்கிறார். ஆனால் சொல்லுகிறார், மரியாதை அவரை நோக்கி, மரியாதை பயப்படாதே. ஏன் தெரியுமா? முன்பே சொன்னேன், கிருபை பெற்றவள், நீ கடவுளத்திலே பெரிய இரக்கத்தை பெற்றிருக்கிறார். ஏனெனில் மரியாள் வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட 15 வயது இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள், மேசியா பிறக்க போகிற காலம் இது, ஆகவே அந்த மேசியா என் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று நிறைய பிள்ளைகள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மரியாளுக்கு அந்த இரக்கம், மரியாளுக்கு இரக்கம் கிடைத்த பிறகு அவர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் பிறக்க போகிற ஒரு குழந்தை இருக்கிறதா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி வருகின்ற போதுதான் இந்த பெண் மரியாளுக்கு ஒரு ஐயம் ஏற்படுகிறது. என்ன ஐயம் ஏற்படுகிறது? இது எப்படி இப்பதான் நியமித்திருக்கிறார்கள், இதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் திருமணம், நிறைய இருக்கிறது, இது எப்படி ஆகும்? அப்போது காபியல் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தியை சொல்கிறார் தெரியுமா? தூய ஆவியார் உண்மையில் வருவார், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் வேகத்தை போல அது நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்க போகிற பரிசுத்தமுள்ள குழந்தை, பரிசுத்தமுள்ளது என்ற அந்த குழந்தை அது எப்படி இருக்குமா? கடவுளுடைய மகன் என்று அழைக்கப்படும். அதை சொல்லிட்டு இவருடைய குழப்பத்தை நீக்குவதற்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். சொல்லுங்க, இதோ திருவள்ளுவர் வாசிங்க. ஏன் இல்லம்மா 36 உம்முறையினராக எலிசபெத். நம்ம கையில் வச்சிருப்பாங்க முடிவு என்ன இருக்கிறது? இனம் இல்லையா? பெரிய சிக்கலே அங்க ஆரம்பிக்கும். இந்த மொழிபெயர்த்த போது அவங்களால எதை விட்டு வெளியே வர முடியல? சாதி விட்டு வெளியே வரவே. ஆனா புதுமொழி வெளியே வந்துட்டார். உன் உறவாகிய, ஆமா, ரொம்ப ஜாக்கிரதை, அது ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம பைபிள்ல தான் படிக்கிறோம் நினைச்சிட்டு தப்பா போயிடும். போன வாரமே நாம் சிரித்தோம், கடவுளுடைய வார்த்தை கொண்டே கடவுளுக்கு எதிராக பயந்து விடக்கூடாது. இங்கே உன் இனத்தால் இல்லை, உன் உறவுக்காரியாகிய எலிசபெத். வாசிப்போம். அவர் முதிர்ந்த வயதிலே இப்போது கருவுற்றிருக்கிறார். அதுதான் இங்க நினைச்சு இரண்டு பெண்களை பற்றிய செய்தி வருகிறது. ஒருவர் வயது முதிர்ந்த நிலையில் அவர் கருவுறுகிறார், இன்னொரு பெண் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இப்போது கருவுறுகிறார். இரண்டு பேருமே இரண்டு வேறுபட்ட நிலையில் இருக்கிறவர். மரியாளுக்கு ஒரு குழப்பம், இது எப்படி ஆகும்? ஆனால் சொல்கிறார், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும், கடவுளால் எல்லாம் கூடும், கடவுளால் எல்லாம் கூடும் என்பதற்கு சொல்கிறார். உன்னுடைய உறவுக்காரி வயது முதிர்ந்தவள், அவள் இப்போது கருவுற்றிருக்கிறார். வரலாற்றை சொல்லுகிறார்கள், திருச்சபை வரலாற்றை சொல்லுகிறார்கள். இதை பற்றி எழுதுகிற போது மரியாள் கருவுற்ற 6 மாதம் அவர் வெளியே வரவில்லை என்று. எலிசபெத் மன்னிக்கும், எலிசபெத் கருவுற்ற பிறகு அவள் வெளியே வரவில்லை, அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார். ஆனால் அந்த செய்தியை மரியாளுக்கு யார் சொல்லுகிறார்கள்? கடவுளுடைய தூதன் சொல்லுகிறார். எலிசபெத் சொல்ல விரும்பவில்லை, உறவுக்காரர் சொல்ல வேண்டும். ஆனால் கடவுளால் கூடும் என்பதை கடவுள் தம் தூதர்களை கொண்டு
உறுதிப்படுத்துகிற செய்தி இல்லையா? அழகான செய்தியை கேட்கப்படுகிறது. அன்பானவர்களே, அதை கேட்ட பிறகுதான் மரியாதை சொல்கிறார், நான் கர்த்தருக்கு அடி. இனி எனக்கு சுய சிந்தை இல்லை, என் விருப்பம் தேவை. அடிமைக்கு சுயமான விருப்பம்லாம் இருக்கக்கூடாது, சுயமான சிந்தனை எல்லாம் இருக்கக்கூடாது. முதலாளி என்ன சொல்றாரு, அப்படியே கேட்க, அப்படியே இருந்தாங்க. அவ்வளவு கொடூரமான சூழ்நிலையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அடிமைகள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதும், கருப்பின மக்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே விழுவதற்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்ததெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். நிறைய வரலாறு நம்ம படித்து பார்க்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த மரியாள் தன்னை கடவுளுக்கு முன்பாக தாழ்த்துகிறார். நான் கடவுளே என்ன வேண்டுமானாலும். ஏன் மரியாளுக்கு தெரியும், திருமணத்துக்கு முன்பு ஒரு பெண் அல்லது திருமணத்துக்கு பின்பு ஒரு பெண் வழிதவறி நடந்தால் இந்த சமூகம் என்ன செய்யும் என்று அவளுக்கு தெரியும். யோவானில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைத்து எல்லாரும் சொல்கிறார், நியாய பிரமாணத்தின்படி இப்படி கையும் கையுமாய் பிடித்தால் அவள் என்ன செய்யப்பட வேண்டும்? எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஆனால் இந்த மரியாள் ஒப்புக் கொடுக்கிறார், நான் கடவுளின் என்ன வேண்டுமானாலும் நடக்க. இல்லையா? எவ்வளவு பெரிய அர்ப்பணம். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறபடி மரியாதை கருத்துனால் எல்லாரும் தாங்கி இருப்பார்கள் என்பது அந்த சமூகம். அந்த சமூகமே வேறொரு கட்டமைப்பில் இருந்தது. ஆனால் அவற்றிற்கு முன்பு கடவுளின் பலத்தை நம்பிய இந்த மரியாள், நான் கடவுளின் அடிமை என்று ஒப்புக் கொடுத்த பிறகுதான் அது இந்த செய்தி இருக்கிறது. இந்த மரியாள் என்ன செய்கிறாரா, உறவினராகிய எலிசபெத்தை பார்ப்பதற்கு பயணப்படுகிறார். நாம் சொல்லுவோம், திருமணமாகி கருவுற்ற வேண்டும் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தள்ளி போயிடுச்சு, டேட் தள்ளி போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடாது. நல்ல தமிழ் சொல்லிடுவோம். இனிமேல் ரொம்ப தூரம் என்ன பண்ணக்கூடாது? ஆமா, பிரயாணமும் நல்ல தமிழ் சொல்லலாம். இனிமேல் ரொம்ப தூரம் பயணிக்க கூடாது இல்லையா மாணவர்களே? ஆனால் இந்த மரியாதோ கலிலேயாவிலிருந்து யூதேயாவுக்கு போகிறார். அப்போது இரண்டு வழிகள் தான் அவர் பயணித்திருக்க வேண்டும். ஒன்று நடந்து போக வேண்டும், அல்லது கழுதையின் மீது பயணித்தார். ஆக இந்த பெண் மரியாள் இப்போது அவர் பயணிக்கிறார். 39 அந்நாட்களில் மரியாள் எழுந்து தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்கு போய் அவர் எலிசபெத்தை மூத்தவங்களா மரியாள் மூத்தவங்களா? சமீபத்தில் நான் ஒரு செய்தி கேட்டேன் டிவியில, ஜிப்பா போட்டு ஐயா பிரசங்கம் பண்ணேன். அவர் சொன்னாரு, மோசே என்கின்ற குழந்தை போகிற போது அவருடைய தங்கை அங்கே ஓடி வந்து, யாரா என்ன செய்ய, பரவாயில்ல மன்னித்து விடுவோம், இங்கே சொல்லப்படுகிற செய்தி கொஞ்சம் வரும். இங்கே எலிசபெத், இன்னொரு பக்கம் மரியாள். வயது மூத்தவர் யார்? எலிசபெத். உன் உறவினராகிய வயது முதிர்ந்த எலிசபெத். வயது முதிர்ந்த எலிசபெத்தை மரியாள் பார்த்து, மரியாள் என்ன செய்தாரா? யாரா வாழ்த்தோம்? பெரியவங்க தான் சின்னவங்க வாழ்த்தோம். ஆனால் இந்த மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துகிறார். இந்த எலிசபெத்தை வாழ்த்துகிறார். அங்க அழகா சொல்லப்படுகிறது, எலிசபெத் மரியாளுடைய வார்த்தையை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை சொல்லிட்டு, எலிசபெத்தோ சொல்லணும். அவ்வளவு அழுத்தம் அது இருக்கு. எலிசபெத்தோ தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டார் இல்லையா? 2 தூயவர்கள் சந்தித்தால் என்ன நிகழும் என்பதற்கு அருமையான சான்று. சில சமயத்துல யாரையாவது பார்த்துட்டோம்னா, அல்லது நம்மளை பார்த்துட்டாங்கன்னா சில பல பாடு இருக்கு, ஐயையோ இவனை பார்த்துட்டோம், ஐயையோ இவங்களை போய். ஆனால் திருமறை நம்ம எப்படி அழைக்கிறது தெரியுமா? கிருபை பெற்றவரே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பெண்களுக்குள்ளே ஆண்களுக்குள்ளே நீ அப்படி இருப்பதற்கு கடவுள் நம்ம அழைத்திருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அழைப்பு தான் இந்த நற்செய்தியின் கொண்டாட்டத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்லும். இங்கேயும் அப்படித்தான் நிகழ்கிறது. இந்த மரியா எலிசபெத்தை வாழ்த்துகிறார், வயது முதிர்ந்தவரை வாழ்த்துகிறார்.
வயது முதிர்ந்தவர் இந்த வாழ்த்தலை கேட்டபோது அவர் சொல்கிறார், இவர் வாழ்த்திட்டார். உடனே அவர் சொல்றார், தனக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த எலிசபெத் அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடன் அது பயணித்து என் வயிற்றுக்குள் போய் என் வயிற்றில் இந்த பிள்ளை என்ன ஆயிற்று? கழிப்பாய் துணிச்சு. இல்ல அம்மாமாரோட முகத்துல இந்த குழந்தை கழிப்பாய் துணிச்சுன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சியை காணும் இல்லையா? கழிப்பாய் துணிச்சு. அது மாத்திரமல்ல, அதன் பிறகுதான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, கழிப்பாய் துள்ளிட்டு விசுவாசித்தவர்களே பாக்கியம். என்ன வேண்டுமானாலும் நிகழட்டும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல பிரசவம் கூட சவால். ஆனாலும் கூட விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம். மரியாதைத்தான் செய்தார். இந்த சமூகத்தில் இந்த திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண் கருவுற்றால் அவள் நடத்தை மோசமானவள் என்று சொல்லி இந்த சமூகம் கல்லறிந்து கொள்ளும். ஆனால் நான் கடவுளுக்கு அடிமை, கடவுளின் வழியாக இந்த உலகம் நற்செய்தியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். அதனால்தான் சொல்லப்பட்டு விசுவாசித்தவரே நான் திருமறையில இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாக்கியம் ஆண்களுக்கு கொடுக்கப்படவே எங்களை தான் சொல்றேன் இல்ல? எங்கேயாவது விசுவாசித்தவனே பாக்கியவதி பாக்கியவான் எங்கேயா சொல்லியிருக்கா? இப்படி ஒரு குற்றச்சாட்டா? ஆனா விசுவாசி தகவல் ஆபரகம் தான் ஞாபகம் வச்சிருக்கேன் இல்ல? ஆண்கள் எல்லாம் விரைவானவர்கள். ஆனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தவர்களே பாக்கியம். எவ்வளவு பேர் உண்மையாக ஊழியக்காரனாக ஆண்களாக நின்றவர்களை ஆண்களும் சேர்ந்து ஆசீர்வதிக்கும். விசுவாசித்தவர்களே வாக்கியம். இந்த வாக்கியம் எப்போதும் இந்த தலைமுறையாக உங்கள் குடும்பத்திலே தொடரட்டும். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் தான் மரியாள் இப்படிப்பட்ட ஒரு அழகான பாடலை பாடுகிறார். என்ன பாடு? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தும். நிறைய பாடல்கள் கிறிஸ்துவின் பிறப்பையும் பிறப்பை குறித்த பல்வேறு நிகழ்வுகளையும் அது பாடி கொண்டாடுகின்றன. மரியாளின் பாடல், சகரியாவின் பாடல், தூதர்களின் பாடல், இன்னும் நிறைய இருக்கிறது பாடல்கள், நிறைய பாடல்கள் இருக்கின்றன. இத்தனை பாடல்கள் நம்மோடு இடைபெறுகிறார்கள். இந்த பாடல்கள் என்று சொன்னாலே அது கொண்டாட்டத்தின் அடையாளம். பாடல் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து பிறப்பின் பாடல் இதனுடைய அடையாளமாக இருக்கிறது, அது கொண்டாட்டத்தின் அடையாளமாக இருக்கிறது. அதனால்தான் விண்ணிலிருந்த தூதர்கள் இறங்கி அந்த மேய்ப்பர்களுக்கு நடுவில் இருந்த போது அவர்கள் ஆடி பாடி அந்த நற்செய்தியை அறிவித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமாகவும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார் என்று சொல்லி இல்லை, என்று பாடி அவர்கள் ஆர்ப்பரித்தார். அது ஆட்டத்தோடு பாட்டோடு கொண்டாட்டத்தோடு இருக்கின்ற நற்செய்தியை நாமும் இந்த உலகத்தில் கொண்டு வருவது கருக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இந்த மரியாள் இப்படிப்பட்ட உணர்வோடு பாடுகிறார். என்ன பாடுகிறார்? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் மீட்பராகிய கடவுளிலே என்ன செய்கிறது? கழிவுகிறது. அக்களிப்பை வெளிப்படுத்தும். அவ்வளவு பெரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. ஆவியில மகிழ்கிறது நினைச்சீங்களா? அப்படியே உள்ளத்திலிருந்து வருது இல்லையா? ஆவியில மகிழ்கிறது. கடமைக்கு ஒருத்தர் விஷ் பண்றது இல்லையா? ஹலோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், அது வேற. ஐயோ எந்த இடத்துக்கு வந்து அப்படின்னு சொல்லி மனதார பாராட்டுகிற மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த மகிழ்ச்சி தான் இந்த மரியாதத்தில் பொங்கி வருகிறது. என் ஆவி கடவுளத்தில் அது கழிவுகிறது. ஏன் தெரியுமா? அவர் என்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்திருக்கிறார். அவர் உற்று கவனித்தார். அந்த அடிமையின் நிலைமையை அவர் உற்று கவனித்ததினாலே இது முதல் எல்லா சந்ததிகளும் என்ன என்று சொல்வார்கள்? ஹே மரியே வாழ்க, நீ பாக்கியவதி என்று சொல்வார். எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். ஏன் தெரியுமா? இந்த பெண்களிடமிருந்து பிறக்க போகிற குழந்தை அதன் வழியாய் செய்யப்பட போகிற நிகழ்வுகள் பெரும் மாற்றத்தை தரப்போம். பெரும் மாற்றத்தை தரப்போம். கிறிஸ்துவின் பிறப்பு என்ன செய்ய போகிறது என்பதை இந்த மரியாள் பாடல் பின்பற்றலாம். மரியாளுடைய பாடலை பற்றி இறைவாளர் சொல்கிறார்கள். மரியாள் 12 மிக முக்கியமான குறிப்புகளை இந்த பாடலில் வைத்திருக்கிறார். எத்தனை குறிப்பு? 12 குறிப்பு. எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால் அது பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள் என்று சொல்கிறார்.
அன்னாளின் பாடல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அன்னாளின் பாடலில் வருகின்ற செய்தி அது. 12 குறிப்புகள் என்று சொல்லுகிறார்கள். இந்த மரியாள் திருமறையில் அவ்வளவு ஞானம் பெற்றிருந்திருக்கிறார். இந்த மரியாள் அவ்வளவு ஆழமாக கடவுளுடைய வார்த்தையை நேசித்திருக்கிறார். ஆகவே இத்தனை குறிப்புகளை கொண்ட பாடலை அவர் எழுதியிருக்கிறார். சொல்லுகிற செய்தி அழகான செய்தி. என் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். எத்தனை அவமானங்கள், எத்தனை விதமான ஏளனங்கள், எத்தனை விதமான நிராகரிப்பு, எத்தனை விதங்களிலே தள்ளி வைத்தார்கள். இத்தனைக்கும் நடுவில் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுதான் அண்ணாவின் பாடம். அண்ணா சாமுவேலை பெற்றெடுப்பதற்கு முன்பு சந்தித்த இத்தனை இடையூறுகள், இத்தனை இடர்பாடுகள், அவற்றின் ஊடாக வெளிப்பட்ட பாடலை தன் பாடலாக ஏற்றுக்கொண்டு பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து சொல்கிறார். தாவீதின் அரியணையில் வீற்றிருக்க போகிற ஒரு மேசியா என் வழியாக பிறக்க போகிறார். அவர் வருகின்ற போது என்னெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். வல்லமையுடைய மகிமையானவர்களை எனக்கு செய்தார். அவருடைய பெயர் தூயதென போற்றப்பெறுக. அவருடைய பெயர் தூயது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் மிக முக்கியமான ஒன்று. 51ஆம் வசனத்தை வாசிப்போம். தம்முடைய புயத்தினாலே அவர் பராக்கிரம் செய்தார். எப்படி பராக்கிரம் செய்தார் தெரியுமா? தொடர்ந்து வாசிப்போம். இருதயத்தில் சிந்தையில் அகந்தை, அங்கே யாரெல்லாம் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை சிதறடிக்கின்றவராக, இருதய சிந்தையில் அகந்தையுடையவர்களை அவர் சிதறடிக்கிறவராக இருக்கின்றார். அடுத்ததாக தொடர்ந்து வாசிப்போம். செருக்குற்று, இருதய சிந்தை யாருன்னா செருக்குன்னு சொல்லுவாங்க. அகந்தை உள்ளவர்கள், நாங்கள் தான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், நாங்கள் தான் இந்த சமூகத்தை எல்லாம் செய்வோம் என்று சொன்ன சர்வதிகாரம் படைத்தது. அதனால்தான் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஒரு முறை ஒரு மாற்றுடைய தலைவர் சொல்கிறார், இந்த சட்டத்தில் ஒரு புள்ளியை, ஒரு கமாவை கூட என்ன செய்ய மாட்டோம், மாற்ற மாட்டோம். சொல்லி ஒரு வாரம் ஆகல, கையில் துப்பாக்கி போட்டு தடார்னு சரணம். வேறு வழியிலே பேச முடியாமல் வாயடைத்து போனார், பேச்சற்று போனார். என்ன கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான். இதை குறித்து எங்களுடைய இல்லையா செருக்கை ஆண்டவர் சிதறப்படும், செருக்கை ஆண்டவர் சிதறப்படுகிறவராக இருக்கிறார். அதனால அடுத்த பகுதி சொல்கிறது, அவர் பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையில் அருமையான பாடல் ஒன்று உண்டு, மிக ஆழமான பாடல். செருக்குற்றோரை அவர் சிதறடிக்க பண்ணி பலவீனமானவர்களை அவர் ஆசனங்களில் உயர்த்துகிறார். அரியணையில் உயர்த்துகிறார். ஆசனங்களில் தான் இருக்கிறார், ஆனால் அரியணையில் உயர்த்துவது. இருக்கையில் அமர் பண்ணுகிறார் என்றால் சாதாரண இருக்கை அல்ல, அது அரியணை ஆளுகைக்குரியவர்களாக அவர் மாற்றுகிறார். பலமுள்ளவர்களை அவருடைய இருக்கையில் இருந்து தள்ளி பலவீனர்கள் என்ன செய்கிறாராம், அந்த அரியணையிலே உயர்த்துகிறார். இப்படி தலைகீழ் மாற்றத்தை அறிவிப்பது கிறிஸ்துவின் பிறப்பு. ஆகவேதான் நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு இந்த நற்செய்தியை கொண்டாட்டத்தின் வழியாக அறிவிப்பது கிடைக்கப்படுகிறோம். ஒவ்வொன்றும் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி பணக்காரர்களை வெறுமையாய் தருகிறார். இன்னமும் நம்முடைய தந்தை, நம்முடைய முற்பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் அவர் இரக்கம் செய்ய நினைத்து நம்முடைய தாசனாய் இஸ்ரவேலை அவர் ஆதரிக்கிறார். என் அன்புக்குரிய திருச்சபையே, கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, நமக்கு முன்பு வைக்கப்பட்ட செய்தி இருக்கிறது. Celebrating the good news, celebrating gospel, நற்செய்தியை கொண்டாடுவது கிடைத்துக் கொள்கிறது. நீங்களும் நானும் நற்செய்தியை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் மரியாதை குறித்து காபிரியேல் சொன்ன அந்த 3 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கிருபை பெற்றவரே, கடவுள் உன்னோடு இருக்கிறார், உன் மக்களுக்குள்ளே நீ ஆசீர்வதி. அப்படி இருந்தால் இந்த நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்லும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியை குறித்துதான் அவர் போதித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியை குறித்துதான் அவர் கற்பித்தார். போதனை வேற, கற்பித்தல் வேற. போதனை அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று,
உறுதியான விஷயங்களின் சமரசமற்ற பிரகடனம் தான் போதும். உறுதியான விஷயங்களின் சமரசமற்ற பிரகடனம். மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், இந்த சமூகம் என்ன சொல்லும், சமயம் என்ன சொல்லும், சமூகம் எப்படிப்பட்ட பார்வையோடு அணுகும் என்பதல்ல. இது உறுதியானது என்கின்ற செய்திகளிலே எந்த விதமான சமரசமும் இல்லாமல் பிரகடனம் செய்வதுதான் போதனை. கற்பித்தல் என்பது இப்படிப்பட்ட சமரசமற்ற அந்த பிரகடனத்தை, பொருளை, அதன் முக்கியத்துவத்தை விளக்கும். கற்பிப்பது ஏதோ சொல்லிக் கொண்டு போவதில்லை. இந்த பிரகடனத்தை, அதன் பொருளை உணர்த்தி, அதன் முக்கியத்துவத்தை ஆண்டவர் விளக்கினார். என் அன்புக்குரிய திருச்சபையே, இயேசு கிறிஸ்துவை போல இந்த சமூகத்திற்கு முன்பு நாம் நற்செய்தியை கொண்டாடுவதற்கு ஒன்று பிரகடனப்படுத்த வேண்டும், அடுத்தது பிரகடனப்படுத்துவதின் பொருளையும் முக்கியத்துவம் அறிந்திருந்து வாழ்ந்திருக்க பழக வேண்டும். நாமே நற்செய்தியாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. கண்களை மூடி வேண்டுதல் புரிவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, எங்கள் ஆவி இரட்சகரில் மீட்பரில் கழிவுறத்தக்கதாக எங்களை நடத்த எங்கள் ஆவி கிறிஸ்துவின் வெளிப்பாட்டுக்கு எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக விளங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய மரியாதை போல எங்களை தாழ்த்த, நாங்கள் ஆண்டவரின் அடிமை, அவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் அவரின் சித்தத்தின்படி எனக்கு ஆக கிடவது என்று சொன்னது போல உம் சித்தத்திற்கு எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்ய சொன்னார். உம் சித்தமே எங்கள் வாழ்வில் கிடக்கட்டும். கடவுளே, மரியாதை போன்று நாங்கள் கிருபை நிறைந்தவர்களாக, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்பதற்கு ஏற்ற விதமாக நாங்கள் வாழ்ந்திருக்க, எங்கள் மக்களுக்குள்ளே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க எங்களை நீரே உருவாக்குவீராக. நாங்கள் எங்கும் நற்செய்தியை கொண்டாட எங்களை ஆற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம். நம்பிக்கை தாயே. காலை ஆராதனை பொருள் யாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வணக்கத்தை வாழ்த்து தெரிவித்துக் நம்முடைய இந்த ஆண்டுக்கான கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆகிய அட்வென்ட் சண்டே இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு நம்முடைய இந்த இடத்துல வைத்து கேம்ப் நடைபெறும். பெரிய லெவலில் லாஸ்ட் டைமில் நம்ம தீயெல்லாம் மூட்ட முடியாது. அது சிறிய லெவலில் அங்கே கலெக்ட் பண்ணிவிட்டு சர்ச் உள்ளுக்குள்ள மழை காலமாகவும் இருக்குது. அதனால் அந்த ப்ரோக்ராம் நடைபெறும். ஆகிய திருச்சபை மக்கள் அதில் கலந்துக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொற்று இன்னும் ஜாஸ்தியாகுதுன்னு சொல்கிறாங்க. நேற்று முந்தானத்துலலாம் வந்து கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. 2 டோஸ் வேக்சினேஷன் போட்டவங்க தான் வந்து காமன் பிளேசஸ்லாம் வரணும்னு சொல்லிட்டு. ஆகவே வெளியில் நேற்றுக்கு முன்னாடி ஒரு மால் போகும்போது மால் என்ட்ரன்ஸ்லேயே வந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் காமிச்சிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஆகவே சர்ச்சிலலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆகவே வேக்சினேஷன் போடாதவங்க தயவு செஞ்சு 2 வேக்சினே போட்டுங்க. வேக்சினேஷனே போடலன்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு முதல் டோஸ் போட்டுருங்க. அது நமக்கும் நல்லது, அது மித்தவங்களுக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். வருகின்ற 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு திருவிருந்த ஆராதனை நடைபெறும். அதை கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற 5ஆம் தேதி மாதத்தின் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு 1வது ஆராதனை, 9 மணிக்கு 2வது ஆராதனை நடைபெறும். அதை வந்து சில்ட்ரன்ஸ் சண்டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அன்றைக்கி ஈவினிங் 6:30 மணிக்கு நம்முடைய இந்த ஆலயத்தில் வைத்து கிறிஸ்மஸ் சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் நடைபெறும். அது திருவிருந்த ஆராதனையாக இருக்கும். காலையில் அதை ஆயத்தமாக வாங்க. அதே போல் வர சண்டேலேருந்து வேத பாடங்கள்லாம் வந்து புல்லட்டில் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் பேர் போட்டிருக்கோம். ஒளியேற்றல் இருக்குது. இனிமேல் வரது அது கொஞ்ச நாள் நம்ம கோவிட்னால நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ஆகவே அதெல்லாம் நீங்கள் புல்லட்டினில் பார்த்துருக்கேன். புல்லட்டின் வந்து ஃபுல்லாக வெடிச்சிருக்கு. வேதவினாவும் அதில் போட்டிருக்கு. அதனால் லாஸ்ட் இயர் டைம்லாம் வந்து நீங்கள் முதல்ல வந்து கண்டென்ட் கொடுப்பீங்க. யாராவது ஒரு காமன் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா அது புல்லட்டில் போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் ஐயா அதை சொல்லுவாங்க. நீங்கள் அது கொடுப்பீங்கன்னு சொன்னால் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நம்ம வர புல்லட்டினில் போடலாம். இந்த புல்லட்டினில் கடந்த ஆண்டுக்கான ஆடிட் ஸ்டேட்மெண்ட் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கு. அதையும் பார்க்க முடியாமல் கேட்டுக்கொள்கிறோம். புதிய ஆலயத்திற்கான கட்டுமான பணி மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருது. சர்ச்சோட சர்ச்சில் வந்து கனெக்ட் முடிஞ்சு பால்கனியில் ஆல்மோஸ்ட் பால்கனியில் முடிய போகுது. வேலைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. லாஸ்ட் 1 மாதமாகவே கண்டினியூஸ் மழை. நம்மளால் கண்டினியூவாக அந்த ஒர்க் வந்து ஷெட்யூல் பண்ணி போக முடியல. கிறிஸ்மஸ்க்கு நம்ம அதை எப்படியாவது டெடிகேட் பண்ணிடணும்னு நினச்சோம். அது கொஞ்சம்
கொஞ்சம் சிரமமாக இருக்குது. தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிக்கங்க. அதுபடி நடக்கட்டும். போர்ட்டிகோக்குள்ள சென்ட்ரிங் அடிச்சுட்டு இருக்காங்க. முன்னாடி போர்ட்டிகோக்குள்ள சென்ட்ரிங் அடிக்கிறாங்க. சென்ட்ரிங் அடிச்சு அது கம்பி கட்டி கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் மினிமம் 21 டேஸ் வந்து அதை க்யூரிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அது பூச்சி முடிச்சு வரும்போது எப்படி பார்த்தாலும் ஜனவரி எண்டுக்கிட்ட வந்துடும்னு நினைக்கிறோம். அவங்க தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள். தேவைகள் நிறையா இருக்குது. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 lakhs நமக்கு அது தேவைப்படுது. என்னென்ன வேணும்னு லாஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ண இந்த டைம் சொல்கிறோம். ஹேண்ட் ரைல்ஸ், ஸ்டெப்ஸ் ரைல்ஸ், ஆல்டர் ரைல்ஸ், பால்கனி ரைல்ஸ், altar table, pulpit, lectern, fan, glass, roof tiles, CCTV, plumbing, painting, genset, UPS, chairs, benches, lift, முன்னாடி உள்ள டிவி, ஆடியோ சிஸ்டம், லைட்டிங்ஸ், இது எல்லாமே நமக்கு தேவைப்படுகிறது. லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி ஆடியோ சிஸ்டம் வந்து மிஸ்டர் அருள் புரோஹித் அண்ட் மிஸ்டர் சாமா ஃபேமிலி அவங்க வந்து சர்ச்சுக்கு அவங்க ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்டையர் சர்ச்சோட என்டையர் லைட்ஸ் உள்ள வெளியே எல்லா லைட்ஸும் மிஸ்டர் தீபன்ராஜ் அண்ட் மிஸ்டர் கவிதா ஃபேமிலி வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு அண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நம்ம சர்ச்சில் வெளியே சர்ச் அவங்க எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டாங்க. முடிஞ்சுதான்னு கேட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கு, கொஞ்சம் ஃபண்டு நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லும்போது எவ்வளோ ஃபேன்ஸ் தேவைப்படுறாங்க, ஒரு 10-15 ஃபேன் தேவைப்படுறா அப்படின்னா சரி நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், ஒரு வேலை கடவுள் சித்தர்னா நான் ட்ரை பண்ணுறேன். பட் 100% ப்ராமிஸ் பண்ணல. என்னென்னா மக்கள் அவ்வளோ இருக்காங்க, மக்கள் கொடுக்குறாங்க. அவை நம்ம சர்ச்சும் இல்லை, அவங்களாம் வாலண்டியராக கேட்குறாங்க. அதுபோல் லாஸ்ட் வீக் ஐயாவோட அண்ணாக்கிட்ட ஐயா பேசிட்டு இருக்கும்போது சொல்லும்போது சரி தேவை இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 25,000 செக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நானே வெளிப்பாட்டை பேசிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தேவைகளுக்குன்னு சொல்லும்போது அவரும் கேட்டுட்டு ஒரு 50,000 செக் கொடுத்தாங்க. சரி என்னன்னா நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரியும் தேவைகள். ஆண்டவர் வந்து அவங்க மனசில் பேசுகிறார், நம்ம சொல்கிறதுக்காக இல்லை. கடவுள் அவங்க நம்ம மூலியமாக அவங்க மனசில் பேசி ஆண்டவருடைய காரியத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. உதாரணமாக அவங்க தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சுட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும் நீங்கள் வெளியெல்லாம் நம்ம போய் ரொம்பலாம் கடவுள் இம்மட்டும் நடத்துகிறேன் இல்லை, எல்லா பைசா நம்ம தான் கொடுத்துருக்கோம். வெளியே நம்ம எங்கேயோ போகல. என்டையர் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஜெலினாட்டி அங்கிள் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு லாஸ்ட் டைம் ஒரே ஒரு இது மட்டும் வயர்ஸ் போட்டு வந்துச்சு, கொஞ்சம் பத்திரமா இறக்கி வைங்க அப்படின்னு ஏங்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வருதுங்க அப்படிங்கிறேன். என்டையர் சர்ச் கட்ட ஆரம்பிச்சிருந்தே எல்லா பைப்ஸ் எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கடவுள் வந்து அவங்க மனசில் பேசி ஆண்டவர் அற்புதமாக நடத்திட்டு இருக்காரு. அவை தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ள தேவைகள் அதிகமாக உள்ளது. ஒரு ஃபேமிலியாவோ இல்லை ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து, இல்லை நீங்கள் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னா எங்கள் டோட்டல் ஃபேமிலி சேர்ந்து ஒரு பார்க் எடுத்து செய்கிறோம் அப்படின்னீங்கன்னா சந்தோஷமாக நீங்கள் செய்யலாம். தேவைகள் அதிகமாக உள்ளது. லாஸ்ட் வீக் அதில் ஒரு சஜஷன் கொடுத்தாரு. ஒருத்தங்களுக்கு ஒரு சேர், நம்ம புது சேர்லாம் பெஞ்ச் வாங்குறதுக்கு இமீடியட்டாக கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரு பெஞ்ச் நல்ல பெஞ்ச் போனோம்னா 32,000 rupees வருதுங்க. ஒரு பெஞ்ச் 5 பேர் உட்காரலாம். ஆகவே முன்னாடி நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு சேர், இப்போ நான் உட்காரன்னா நான் ஒரு சேர் வாங்கி தரேன், என் ஒய்ஃப் உட்காரங்க, என் அப்பா அம்மா உட்காரன்னா ஆளுக்கு ஒரு சேர் நீங்கள் வாங்கி கொடுங்க. உட்காந்தா எல்லா சேரும் வந்துடும். இது பெரிய டாஸ்கே கிடையாது. 1,500 ரூபா 2,000 ரூபா வரும் மேக்ஸிமம். ஒருத்தருக்கு ஒரு சேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்டையர் புது சர்ச்சில் எல்லாரும் சேர் போட்டு உட்காந்துக்கலாம். பெஞ்ச் வரும்போது அந்த சேர் அப்படியே கீழே நம்ம ஹாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே நம்ம ஹாலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். சண்டே ஸ்கூல் இருக்குது, அந்த சேர் எதுவும் வேஸ்ட்டாக போகிறது. ஆகவே அது அருமையான ஒரு சஜஷன். ஆகவே அதுக்காக ஜெபிச்சுங்க. சின்ன அமௌண்ட்டை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சுங்க. குழந்தைகளுக்கு அது வழக்கி கொடுங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். கேரல் ரூம்ஸ் வந்து இந்த புல்லட்டினில் அச்சடிச்சிருக்கு. கேரல் ரூம்ஸ் வருகின்ற 2ஆம் தேதி முதல். பட் அரசாங்கத்தோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன நமக்கு இன்னும் கரெக்டாக கிளியராக வரல. ஒருவேளை அரசாங்கம் அனுமதித்தால் வருகின்ற 2ஆம் தேதி முதல் அது கேரல் ரூம் ஸ்டார்ட் ஆகும். எல்லா டீட்டெயில்ஸ் புல்லட்டில் இருக்கு பார்த்துட்டேன். ஒருவேளை அரசாங்கம் வந்து அனுமதிக்கவில்லை என்றால் அந்த கேரல் ரூம்ஸ் இருக்காது. ஆகவே இதுக்கும் ப்ரிப்பேராக தான் இருக்கிறோம். நாங்கள் கேரல் ரூம்ஸ் வர்றதுக்கு அரசாங்கத்தின் ஆணைப்படி அது நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் சில்ட்ரன் சண்டே வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்குது. அதுக்கு அடுத்த வாரம் எல்டர் சண்டே. அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும். எப்பவுமே வழக்கமாக நம்ம குழந்தைகளுக்கும் கிஃப்ட் கொடுக்குறது வழக்கம். அவை அந்த கிஃப்ட் ஸ்பான்சர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் உதாரணமாக கொடுக்க முடியாமல் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா ஆலயத்திலிருந்து அதை எடுத்து நம்ம செலவு பண்ணோம்னா தேவைகள் நிறையா இருக்குது. அவை இதை சின்ன அமௌண்ட் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அதை மொத்தமாக கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது மிகவும் உதவியாக இருக்கும். கடந்த வாரம் வந்து நம்ம இந்த வாரத்தில் மிஸ்டர் சுந்தரம் அதான் ஐயாவோட அண்ணா அவங்க ஒரு 20,000 பிக்சர் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் ஜார்ஜ் 50,000 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அவங்க இருவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நிறைய தெரிவித்துக்கிறோம். கடந்த வாரம் காணிக்கை நோக்கம் ஆராதனை காணிக்கையாக 3,425 ரூபாயும், பாக்ஸ் ஆஃபரிங் 1,890 ரூபாய், சப்ஸ்கிரிப்ஷன் 7,380 ரூபாய், உமன்ஸ் ஃபெலோஷிப் 1,060 ரூபாய், கோஃபண்ட் 20 ரூபாய், டிவிஎம் 100 ரூபாய், சில்ட்ரன் மினிஸ்ட்ரி 25 ரூபாய், நன்றி காணிக்கை 150 ரூபாய், உண்டியல் 542 ரூபாய், ஹார்வெஸ்ட் டியூ 20,000 ரூபாய், பில்டிங் ஃபண்ட் 6,360 ரூபாய், ஸ்பெஷல் கவர் மூலியமாக 29,000 ரூபாய், மிஸ்டர் ஜார்ஜ் பில்டிங் ஃபண்ட் 50,000 ரூபாய், மிஸ்டர் சுந்தரம் பில்டிங் ஃபண்ட் 25,000 ரூபாய். ஆக மொத்தம் கடந்த வாரம் நம்ம கடல் பெற்ற மொத்த கணக்கு 1,45,000 ரூபாய். கடந்த வாரத்துக்கான செலவுகள் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் ப்ராக்டிஸ்க்கான ஸ்நாக்ஸ் அண்ட் டீ 380 ரூபாய்,
ஸ்டெப் ஸ்கூலில் ரைசர் கிரானைட் வாங்கினது 40,300 ரூபாய். சபரி பில்டர்ஸ் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் கொடுத்த தொகை 5,18,783 ரூபாய் 60 காசு. ஆக மொத்தம் கடந்த வாரத்தின் செலவு 5,59,463 ரூபாய் 60 காசு. இந்த வாரம் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்ட பெயர் வாசிக்கிறேன். இருப்பீர்கள் என்று சொன்னால் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 1ஆம் தேதி மிஸ் ஜே நிதிஷா, அன்றைய தினமே மிஸ்ஸஸ் ஜிஜே பாலின், 2ஆம் தேதி மிஸ்டர் டி ராஜா ரமேஷ்குமார், 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் அருமை கிருபா ரீட்டா கிறிஸ்டி, 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் ராணி ரவிக்குமார், அன்றைய தினமே மிஸ்ஸஸ் மர்சி மார்டின். வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 4ஆம் தேதி மிஸ்டர் டி ரவி, மிஸ்ஸஸ் மேரி சாந்தகுமாரி. தேங்க்யூ. இந்த வாரம் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடி நிறுத்தினால் நீங்கள் எழுதினக்க திருச்சபையை நமக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். ஆசீர்வதிக்கும் இறைவன் உம்மை ஆசீர்வதித்தாரே. ஆசீர்வதிக்கும் இறைவன் உம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் இறைவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. தலைமை தாழ்த்தி வாக்காடுவோம். எல்லா நண்பர்களுக்கும் வழக்குக்கும் போற்றும் உறைவிடமாய் திகழ்கிறீர்கள் என்கிறவனே. இந்த மனமூச்சு நினைந்த நாளிலும் நடுவரே இவ்வாறும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நன்றியோடு நினைக்கின்ற பிள்ளைகளுக்காக உடைய திருமணமாக நாங்கள் வருகிறோம். இந்த வாரத்தில் அவர்கள் கொண்டாடுகிற இந்த திருநாட்களில் கடவுளுடைய அருளும் ஆற்றலும் அடிகளுக்கு துணையிருக்க முடியுமாக நாங்கள் நன்றாடுகிறோம். கடவுளே, சிறப்பாக இந்த ஆண்டின் தீர்மானங்கள் திட்டங்கள் இவற்றில் கடவுளுடைய அருக்கிரமை துணையிருக்க உங்களை திருப்பாதத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். கடவுளை நாமே நடத்திய தீர்மானங்களை நிறைவேற்றுக்கு ஏற்ற பலத்தை நீர் வழங்க அப்படி பார்த்து நாங்கள் கொண்டாடுகிறோம். அது மாத்திரமல்ல, உம்முடைய சித்தம் அவர்கள் வாழ்வில் செயலாற்றுவதற்கு செய்தவர்களாக அவர்களை மாற்றி அல்லவும் உங்களை பார்த்து நாங்கள் வேண்டுகிறோம். நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, தேவைகளில் நிறைவை இன்னமும் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி அடைய செய்ய நீ வழி செய்ய அப்படி பார்த்து நாங்கள் கொண்டாடுகிறோம். நல்ல உடல் சுகம், ஆரோக்கியம், மேன்மை அனைத்தையும் நீரே கற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருவடியை வேண்டிக் கொள்கிறோம். நன்பின் தந்தையே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய ஆலய கட்டுமான பணி நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி மனமகிழ்ச்சியோடு ஆண்டவர் விரைந்து அதை செயல்படுவதற்கான ஆற்றலை நம்ம வழங்கி கொடுத்திருக்கிறார். கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்திருக்கிறார். அதற்காக கடவுளுக்கு நாம் நிச்சயமாக நன்றி செலுத்துகிறோம். இதற்கு முன்பு மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை காட்டிலும் இந்த முறை பாதிப்புகள் குறைவாகவும், ஆனால் அதே சமயத்தில் நல்ல மழையும் தந்திருக்கிறார். இந்த மழையினால நமக்கு கட்ட வேலை கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. அதனால அது நாம் கடவுள் கொடுத்த கூட நாம் ஒருபோதும் தள்ளிவிடுவதற்கு நம்முடைய மனதில் நாம் நினைக்க வேண்டியதில்லை. கடவுள் நிறைவாக எப்படி நம் திருச்சபையை வழிநடத்துகிறார் அப்படி நாட்டையும் செழிப்பாக நடத்துகிறார். கடவுளுக்கு கொடான கொடித்தோத்திரங்கள் ஊடாக நம்முடைய ஆலயத்தின் கட்டுமான பணியையும் தடையின்றி செய்வதற்கு ஆண்டு பலத்தை தந்திருக்கிறார். நாம் கேட்டோம், செயலாளருடைய அறிவிப்பை கேட்டோம். அன்பானவர்களே, நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. இனி தேவைகளுக்கு பணமாக கொடுக்கலாம். அதே சமயத்தில் சில பொருட்களை நீங்கள் முடிவு செய்து வாங்கி கொடுப்பீர்களானால் அது இன்னமும் பொருளுள்ளதாக இருக்கும். ஜலினமா ஜார்ஜ் முத்துநாயமையா அவர்கள் ஒரு பெரிய பொருத்தனை, அதற்கான எல்லா எலக்ட்ரிக்கல் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் அந்த தரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார்கள். அப்படி குடும்பங்கள் விடைபெருக்கி மின்விளக்குகளுக்கு எல்லாத்தையும் குடும்பத்தை கொடுத்திருப்பது குறித்து கடவுளுக்கு அவருடைய அன்போடு வாழ்த்துகிறேன். திருச்சபையாக பிரவினையா தீவினையா அவருடைய வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய குடும்பங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி. அதே போல நாமும் கூட சில காரியங்களை செய்ய வேண்டும். ஐயா சொன்னதெல்லாம் நிறைய பட்டியல் இருக்கு. ஆஃபரிங் பாக்ஸ் முக்கியமான காணிக்கை பெட்டி, 2 மிக முக்கியமான பெட்டிகள் தேவை. அதே போல ப்ரேயர் பாக்ஸ், ப்ரேயர் ரெக்வஸ்ட் பாக்ஸ், சில இந்த மன்றாட்டுகளை போடுவதற்கான பெட்டி தேவை. ஆலயத்தில் முன்பாக வைக்கக்கூடிய ரீடிங் டேபிள், புல்பீட், ஆல்டர் டேபிள் வைக்கக்கூடிய நிறைய பணிமுட்டுகள் இருக்கிறது இல்லையா?
பெருமறை வைக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு, காணிக்கை தட்டு, காணிக்கை பைகள், அப்புறம் கம்யூனியன் வெசல் இல்லையா? நம்ம இனி புது ஆலயத்தில் போய் பழைய போய்க்கலாமான்னு தெரியல. புது ஆலயத்தில் புது கப்போடு இருப்பதற்கு அதுக்கான செட்டு நிறைய இருக்கு. நம்ம 3 நாள்லாம் வாங்கினா புது சர்ச்சு போயிடலானே வாங்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு பருவத்திற்குமான அந்த துணிவு பணிகள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்துவது, இதுபோல ஒவ்வொன்றும் நம்ம தேடினோம்னா நிறைய கிடைக்கிறது. இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆர்கன் நமக்கு தேவை. ஆர்கன் வைக்கிறதுக்கு பாக்ஸ் வேணும். அப்புறம் ஆற்றல் உட்கார ஆயன்மார்கள், பேராயர் உட்கார்றதுக்கான இருக்கைகள் தேவை இருக்கிறது. ஐயா காங்கிரேஷன் மட்டுமே வச்சுட்டீங்க, கொஞ்சம் ஆற்றுக்குள்ளேயே யோசிங்க. அது போன்ற காரியங்கள் இருக்கிறது. ஆகவே ஜெபியுங்கள். மற்றவர்கள் பேசுங்க, இதை குறித்து பேசினா மிக யதார்த்தமாக தான். வெளியே போக வேண்டியது. அங்கே போகும்போதே என்னுடைய பெரியப்பா மகன் அவர்கிட்ட போய் சொன்னேன், இப்படி கட்டிட்டு இருக்கிறோம், நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வாங்கினேன். சரி நாங்கள் வரும்போது வந்து பார்க்குறோம். கொஞ்சம் பெரியவர் தான், என்னை விட ரொம்ப பெரியவர். எனக்கு அவருக்கும் கிட்டத்தட்ட பெரியப்பாவுடைய மகன், சொந்த பக்கத்தில் ஒரு பெரியப்பா. அந்த முறையில் எங்கள் ஊர் வகையில் இருக்கக்கூடிய பெரியப்பா. அவருக்கும் எனக்கு ஒரு 30 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு மேலே 30 ஆண்டு இடைவெளி. அந்த சொல்லும்போது கொஞ்சம் அப்படியே தான் பேசுவேன். சொல்லும்போது சரி இப்போ வந்துட்டீங்க, இது சொல்றது வந்துட்டீங்க, அவர் சொல்ற வார்த்தை தான், நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் இப்போ சின்ன காணிக்கை கொடுத்து அனுப்புறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ அண்ணி சொன்னாங்க, நவீன் மறுபடியும் வாங்க, நாங்கள் மறுபடியும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சீக்கிரம் அடிக்கடி அங்கே போக வேண்டியது, ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அதனால் நாங்கள் மனம் வந்து இந்த காணிக்கை. இதே போல் நம்முடைய உறவுகளுக்கும் சொல்லலாம். என்னுடைய அம்மாட்ட தங்கச்சி சொல்லும்போது தங்கச்சி போக சொன்னா, மாமாச்சி அந்த காணிக்கை போய் எத்தனை போய் வருதோ சொல்லுங்க, அது எல்லாமே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி நாம் மற்றவர்களை சொல்லுகிற போது நிச்சயமாக நம்மளுடைய மனதிலே கடவுள் பேசுவோம், நாம் செய்வோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தாழ்மையை அடிமையை நோக்கி பார்த்த கடவுள் பெரிய காரியங்களை செய்ய நம்மை கொண்டே அவர் திட்டமிடுகிறார். ஆகவே அவர்கள் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த கேம்ப் நோட்ஸை பொறுத்தவரை மிகுந்த ஜாக்கிரதையோடு நாம் செய்ய இருக்கிறோம். ஒருவேளை அரசு அனுமதிக்கிற பட்சத்தில் உங்கள் இல்லங்களுக்கு வருவோம். அப்படி வருகிற போது மாலை 6:30 மணிக்கு அந்த கேம்ப் நோட்ஸ் தொடங்கிடும். 9:30க்கு மேல நிச்சயமாக அந்த கேம்ப் நோட்ஸ் தொடராது. ஆனால் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தயவுசெய்து பணத்தை மாதிரியே அப்படியே ஒரு 30 பேர் 40 பேர் நாங்கள் வந்து அப்படியெல்லாம் இருக்காது. அதனால் மிக சொற்பமான எண்ணிக்கையில் தான் மக்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் பாதிப்பு, நமக்கும் பாதிப்பு, மற்றவர்களையும் பாதிப்பு. ரொம்ப கூட்டமாக போகிறது. அதனால எல்லாருக்குமான பாதுகாப்போடு நாம் இந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி போகிறோம். பல திருச்சபைகளே வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். நாம் அரசுடைய வழிகாட்டு நெறிமுறைக்கு காத்திருக்கிறோம். அரசு ஒருவேளை போகலாம் என்கின்ற வழிகாட்டுதலை தருமானால் நாமும் உங்களுடைய இல்லங்களை வந்து செய்யலாம். அப்படி ஒருவேளை அரசாங்கம் அந்த வழிகாட்டு முறையை தராவிட்டால் 1000 ஒரு சிலருமாக நாங்கள் வந்து எப்படியாவது பகல் நேரங்களில் மற்ற நேரங்களில் இல்ல சந்திப்பை போல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் என்று நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள முற்படுகிறேன். இது நாங்கள் பேசல, கம்ப்யூட்டர் பேசல, இப்பதான் நான் இதை சொல்றேன். அதனால தயவு செய்து நீங்கள் திருச்சபையாக ஏற்றுக்கொண்டு மிகுந்த ஒத்துழைப்பை வழங்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை 3:30 மணிக்கு திடப்படுத்தல் வகுப்பு நடைபெற இருக்கிறது. 13 வயது நிறைந்த 14 வயது உடைய 14 வயதுக்கு மேற்பட்ட இன்னமும் திருவிருந்துக்கு ஆயத்தப்படாதவர்கள் நீங்கள் ஆயத்தப்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான வகுப்புகள் முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. மாலை 3:30 மணிக்கு அந்த வகுப்பு தொடங்கி சரியாக 4:30 மணிக்கு அந்த வகுப்பு நிறைவடைய இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாலை 5 மணிக்கு என்று ஜெப கொள்கை நடைபெறும். அரை மணி நேரம் மாத்திரம் அந்த ஜெப கொள்கை நடைபெறும். எனவே தொடர்ந்து நாம் நம்முடைய ஆலயத்தின் நிகழ்வுகளில் பங்கேற்பதனால 5 மணியிலிருந்து 5:30 மணி வரை அந்த மன்றாட்டு கொள்கை நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த 65வது பாடல் சாலமன் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாழ்க என்கின்ற பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிகளையும் ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணம் செய்வோம். Say,
செய்வோம். எங்களை நேசித்து பாதுகாத்து பரபரத்து எங்களை நம்பிக்கிறவர்களே, எப்போதும் எங்களுக்கு நன்மைகளை கட்டளிடுகிறவரே, இந்நாளில் கூட திருமுன்பாக வந்து என் பிள்ளைகள் நாமே படைத்திருந்த திருப்பணி கொடுக்கலை கடவுளை நீர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து வழிபட்டு அப்படி திருப்பாத்திலே வேண்டுதல்கிறோம். கடவுளே, என் பிள்ளைகள் நாமே படைத்திருந்த திருப்பணி கொடுக்கலை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கூடிய பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். படைத்த கிரத்தையும் பெற்றுள்ள திருச்சுவையும் மேலும் உயர்த்தி ஆசீர்வதிப்பதை செய்வீராக. ஆமென். நேசிக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, எப்போதும் என் திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பங்களுக்காக, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக, உறுப்பினர்களின் தேவைகளுக்காக நன்றியோடு திருப்பாத்திர வருகிறோம். நீராமே நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, மேன்மை நீரை கற்று அப்படி பார்த்து நாங்கள் எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கடவுளை நீர் எங்களுக்கு துணையாக வந்து எல்லாவற்றையும் நீ நன்மையாய் நடத்துகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, உங்களை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். என்னுடைய ஆலய கட்டுமான பணியில நீ கொடுத்திருக்கிற உயர்வுகளுக்காக நன்றி. கடவுளை நம்மை அநேகர்களுடைய மனதிலே பேசி அவர்களும் இந்த கடவுளை அறுப்படை பெற்றுக் கொடுக்க அவர் உள்ளங்களை எண்ணங்களை ஏவி இருக்கிற உங்களுடைய தயவுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை போற்றுகிறோம். சுவாமி, உங்களுடைய அன்பின் கரமே பணிகளுக்கு துணையிருந்து இன்னமும் உண்மைக்குரியவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்க நீர் எங்களை ஆற்றுப்படுத்த பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளே, நாங்கள் விரைந்து ஆலய கட்டுமான பணியை நிறைவு செய்யவும் இன்னமும் கடவுளே அங்கே நாங்கள் சென்று உடைய திருப்பை மகிமைக்கின்ற நம்மை வழிபடுவதற்கு ஏற்ற எல்லா சூழலையும் நீரை கட்டமைத்து தர உங்களுடைய திருப்பாதத்திலே எங்களை வாழ்த்துகிறோம். அன்பின் கடவுள், நீர் எங்களை ஆற்றுப்படுத்தி வழிநடத்துவீராக. அன்பின் கடவுளே, இந்த பண்டிகை காலகட்டங்களில் எங்களுக்கான பொருளாதார தேவைகள் நிறைவேற்று கடவுளே, கடுமையான குளிரை சந்திக்கின்ற வேளைகளில் ஏற்ற நல்ல பாதுகாப்பை, சுகத்தை என் பிள்ளைகளுக்கு நீ வழங்கத்தை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். குழந்தைகள், வயதானவர்கள், அல்லது உடல்நலம் குறைவானவர்களுக்கு நீர் அதாமே இந்த காலகட்டங்களில் ஏற்ற பாதுகாப்பை வழங்குகிறோம். இன்னும் சில நாட்கள் கடவுளே கடுமையான மழை பொழிவு இருக்கும் என்று நாங்கள் அறிகிறோம். கடவுளே, இந்த மழை பொழிவினாலே வீடற்றவர்கள், சாலையோரங்களில் தங்கியிருக்கிறவர்கள், கடவுளே இன்னுமாக தாழ்வான பகுதியில் குடியிருப்பவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடிக்கு நீதாமே அவர்களுக்கு ஏற்ற விதமான பராமரிப்பை வழங்க பார்த்து நாங்கள் நன்றாடுகிறோம். சென்னை நகரில் கடவுளே அந்த பகுதிகளிலே அந்த மழை வெள்ளத்தினாலே பல்வேறு இடங்களில் குடியிருப்புகள் நீர் சூழ்ந்துள்ளது என்று நாங்கள் அறிந்து பார்த்து வருகிறோம். அதற்கான வழிகால்களை சரியான விதத்தில் பயன்படுத்துவதற்கு வழிகால்கள் முறையாக அந்தவரை நிறைவேற்றப்படுவதற்கு நீர் உதவி செய்வதை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். அதனால் வேறு விதமான தொற்றுகளோ வேறு சிக்கல்களோ பரவாதபடி பாதுகாப்புகளோட பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளே, இந்த தொற்று காலத்தில் மீண்டும் அன்றுவரை கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகமாக கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம். எங்கள் அருமையானவர்களை அன்றுவரை பல்வேறு இடங்களிலே இழப்பு கொடுத்திருக்கிறோம் என்கின்ற செய்திகளுக்கு நம்முடைய பார்த்து நாங்கள் வருகிறோம். இன்னமும் நாங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள நீங்களை அன்றுவரை தூண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். உங்களுடைய பாதுகாப்புக்காக எங்களை அர்ப்பணிக்கிற சுவாமி ஆசீர்வதியும். என்னுடைய பேராயத்திற்காக, பேராயத்துக்காக, பேராய ரமாவுக்காக, பலவரே இன்னமாக போதர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, இன்னும் பல்வேறு நிலைகளில் அவர்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு அடியோடு நம்முடைய பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளே, எங்கும் இந்த நற்செய்தியை சுமந்து செல்வதாக நாங்கள் விளங்க எங்களை ஆற்றுப்படுத்தபடி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த கிறிஸ்துவின் வருகை காலம் உண்மையாகவே கடவுளை கொண்டாட்டத்தின் காலங்களாக என் பிள்ளைகளுக்கு திகழ நீர் அருள்களை பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த அன்றுவரை இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் கடவுளை நாங்கள் உங்களுடைய திருமணமாக வந்து மகிழ்ந்து உனக்கு நன்றி செலுத்த எங்களை ஆற்றுப்படுத்தபடி பார்த்து மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுளை முற்றிலும் பொறுப்பேற்றுக் கொண்டு வழிநடத்துவீராக. மீண்டும் அதுவரை எங்களுடைய சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள், முதியோர்களை இப்படி பார்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவருக்கும் நீரே நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம். நம்பிக்கை தந்தையே, ஆமென். தமிழர்களுக்கு பிதாவே, திராமப்படுவதாக, திராட்சப்படுவதாக, பிரசித்தம் பரவலே செய்யப்படுவதாக, நோக்கிலும் செய்யப்படுவதாக. அந்த உடமைகளுக்கு காலம் எங்கள் விரோதமாக செய்கிற மணிக்குள்ளைகள் மனிதர்களும் எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க நாங்கள் தீங்கு பெற்றுக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னென்றைக்கும் உங்களுடையவனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கடவுளுடைய இரக்கத்துக்கு பராமரிப்புடன் அர்ப்பணிப்போம். தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் மனிதனாம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் முதலும் தூய ஆவியின் வரவும் பாதுகாப்பும் பராமரிப்பு நடத்தும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடு வாழ்வோம் எல்லாம் ஈஸ்வரோடு நிலைத்திருப்பதாக.